தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இது எவ்வளோ நல்லவர், இது எவ்வளோ நம்மளை நேசித்து இந்த பாவமான உலகத்தையே நேசித்து ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தீரே அப்பா. ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியதப்பா. நமக்காக உங்களுடைய மகனையை தியாகம் பண்ணி நாம் செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு போய் அவ்வளோ ஒரு அவமானத்திலே, துக்கத்திலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே ரத்தத்தை சிந்து நம்மளை ரசித்தாரே. அதுக்காக நன்றி 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 நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுக்காக நன்றி. நம்ம எல்லாருக்கும் அப்பா ஒரு ராஜாவாக நீர் கொடுத்ததுக்காக நன்றி. சைத்தானை ஜெயிக்கிறதுக்காக, எல்லா சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்காக அவரை அனுப்பினீரே. பலமான ராஜாவாக அனுப்பினீரே, பரிசுத்தமான ராஜாவாக அனுப்பினீரே, அன்புள்ள இரக்கமுள்ள ராஜாவாக நமக்கு அனுப்பினீரே. அதுக்காக நன்றி அப்பா. அவர் இந்த மனுஷனிலிருந்து நம்மளை தெரிந்து கொள்ள, தேவனை ஒரு சபையாக தெரிந்து கொள்ள நம்மளை எவ்வளோ நேசித்து, யாக்கோபு 14 வருஷம் அந்த ரேச்சலுக்காக கஷ்டப்பட்டது போல நமக்காக எவ்வளோ பூமியில 33 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கடைசியில் நமக்காக உயிரே கொடுத்தார். அந்த நண்பனுக்காக உயிர் கொடுக்கறத பார்க்கல பெரிய நண்பன் இல்லை என்று சொன்னது போல நமக்கு நண்பர் ஆக நம்முடைய பாவத்தை கழுவ அவர் பாவியாக சிலுவையில் மடித்தார். அதுக்காக நன்றி. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அப்பா பாவிகளாக இருந்த நம்முடைய நீர் பரிசுத்தமாக்கி அவரை பின்சொல்லும்படி தேவனே, அவருடைய அப்பா சிநேகிதராக, அவருடைய சீஷராக நாம் வாழும்படி, அவருடைய நடந்த ஒரு வழியில நாமும் நடக்கும்படி நீர் கொடுத்த இந்த பரம அழைப்புக்காக நன்றி நன்றி தேவனே. எங்கோ இருந்த தேவனே, யாரோ நம்மளே அப்பா தெரிந்து கொள்ளவில்லை அப்பா. தள்ளான கல்களாக நம்ம விழுந்திருந்தோம். ஆனால் நீர் நம்மளே தெரிந்து கொண்டு நீர் தேடி வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி வரப்போகிற ராஜ்யத்துக்கு வாரிசுகளாக இந்த ராஜாக்கு ஒரு மனமாட்டியாக இருக்கும்படி நீர் அழைத்திருக்குது. அதுக்காக நன்றி. அதுக்கு தகுதி உள்ளவராக நடக்கும்படி தேவனே நீரே நமக்கு தேவையான பரிசுத்தாலே தான் உங்களுடைய வசனத்தினால பலப்படுத்தி வருகிறேன். அதுக்காக நன்றி. அதை நம்பி விசுவாசத்தை கொண்டு அதில் இன்னும் நாம் வளர அப்பா பெருக அநேகருக்கு இந்த சத்திய இந்த நற்செய்தியை சொல்லும்படி நம்ம பயன்படுத்திக் கொள்ளும். ஆம் தகப்பனை, இந்த உலகத்துக்காக நீ வைத்திருக்கிற திட்டத்துக்காக நன்றி. தேவனே, உங்களுடைய ராஜ்ய வருகை என்று நம்ம ஜபிக்கிறவராக இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளோ துக்க கஷ்ட கண்ணீர் அப்பா சாத்தானுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் நம்முடைய மகன் வரும்போது எல்லாவற்றையும் சீர்திருத்து நீதியுள்ள சமாதானுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற பெரிய நம்பிக்கைக்காக நன்றி. அந்த நாளுக்காக ராஜ்யம் வருகை என்று நாம் ஜெபிக்கிறவராக காத்துக்கொண்டு இருக்கிறோம் தகப்பன். இந்த நேரத்திலும் தேவனே, நம்முடைய மகா கிருபையிலேப்பா நம்முடைய மகன் சுனில் மற்றும் மகள் லதாவை இந்த ஒரு வருஷம் தாண்டபடி கிருபை செய்வீர். அதுக்காக நன்றி 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 தேவனே. அப்பா அவர் இருவரே நீர் ஆச்சரியமான விதத்தில் உங்களுடைய சித்த பிரகார நீர் கணவன் மனைவி ஆக்கினீர் தேவனே. அவர் வாழ்ந்த இந்த 365 நாட்கள் தேவனே அவரை காப்பாற்றி சாத்தானுடைய எல்லா விதமான சோதனைகளில் அவரை தப்பு வச்சிருக்கிறேன். அவரை ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இன்னைக்கு நிற்க செய்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமே மேலும் மக்களை ஆசீர்வாதம் தேவ நம்முடைய நாணத்தை அவருக்கு தாரும் தேவனே, தாழ்மையை தாரும் தேவனே. ஒருத்தர் பொறுத்திருந்து அன்பு கூர்ந்து தேவனே மன்னித்து இயேசு காட்டின அந்த அன்பை ஒருத்தர் கொடுத்தது அவர் பகிர்ந்து கொடுக்கும்படி தேவனை சேர்ந்து இன்னும் ஆளுக்குறையாக வளர தேவனே, வசனத்தில் வளர தேவனை, இன்னும் பரிசுத்த மக்களாக வாழ்ந்து அப்போ அவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் அவர் ஆசீர்வாதம் தேவனே அவருக்கு கொடுத்த பெற்றவருக்காக நன்றி தேவனே. இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்காக, பெற்றோருக்காக, அப்பா அம்மாக்காக, இந்த பெரிய குடும்பத்துக்காக, சகோதரிகளுக்காக, அப்பா கூட இருக்கிற எல்லா நண்பர்களுக்காக அப்பா வேண்டுகொள்வது எல்லாம் இந்த குடும்பத்தையே ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம் தேவனே. அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வாதம், வீட்டில் தங்கி இருக்கும்போது மக்களை காப்பாற்றும் தேவனே. அப்போ அவங்களுடைய கிருபையை மூடி இந்த குடும்பத்தை காப்பாற்றும் ஆசீர்வாதம் சித்தம் இருந்தால் இன்னும் அநேகரப்பா சத்தியத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ளும்படி, பரிபூர்ணமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருக்கு தேவையான வாஞ்சையும் பரிசுத்தாவும் தரும்படி வேண்டிக் கொள்ளும். மட்டுமல்ல தேவனே, இங்கே வந்து கூடியிருக்கிற அப்பா எல்லா நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் அப்பா கிரைஸ்ட் சபை சார்பாக வந்திருக்கிற எல்லா மக்களும் நீர் ஆசீர்வாதம் நமக்கு தேவையான அப்பா நீர் பலத்தை தாரும் தேவனே. நாம் இங்கே இருந்து சந்தோஷமாக ஒரு கூட சில நேரங்கள் இருக்கும்படி, இந்த மாதிரி ஜபிக்கும்படி, துதிக்கும்படி, உங்களோட வசந்த கேட்கும்படி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி தேவன். இந்த மாதிரி இந்த வருஷத்து அநேக வாய்ப்புகளை நமக்கு தான் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்கிறோம் தேவனே. இந்த ஏற்பாடு செய்திருக்கிற இந்த உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த உணவை ஆசீர்வாதத்தை எல்லாரும் சந்தோஷமா அப்பா எடுத்துக்கொண்டு அன்போடு ஆசீர்வாதத்தோடு கலந்து போக முடியும். நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
உடைய மகனும் நம்முடைய ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தை விசுவாசத்தாழ்மை வாழ்ந்து கொள்வதும் நல்ல தகப்பனே. யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபதேகமாய் சொல்லிக் கொள்வோம். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழாதும், எங்களை தீமை ரட்சித்துக் கொள்ளும். வானத்தையும் பூமியும் பரிசு சர்வ வலிமையான பரம தந்தை யெகோவா தேவனுடைய கிருபையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற நித்திய ராஜாவாக இருக்கிற நம்முடைய சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் வழியில் நடத்துகிறோம். இதோ சுனில் மற்றும் லதா கூடவும் அவருடைய குடும்பத்து கூடவும் சேர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் கூடவும் சகோதர சகோதரி கூடவும் இன்றைக்கும் சதா காலத்திலே நிலை நிற்பாதாக. ஆமென்.